தமிழ்நாடு காவல்துறையினுடைய முன்னாள் டிஜிபி திரு வைகுந்து வெங்கடாச்சாரி ஐபிஎஸ் அவங்க நேற்றைக்கு 9/7/2026 மாலை சுமார் 4 மணி அளவில் சென்னையில் உள்ள அவர்களுடைய வீட்டில் இறந்து போயிட்டாங்க. இவர் 1960ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்ச்சு, 35 வருஷம் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். 1995 டிஜிபியாக இருந்த நிலையில் ஓய்வு பெற்றாங்க. ரொம்ப அற்புதமான மனிதர். இப்போ வரைக்கும் இன்றைக்கி அனைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்கள் பார்த்திங்கன்னா இவருக்கான கண்ணீர் அஞ்சலி, இவரோடு பழகிய தினங்கள், இவர் காவல்துறைக்கு செய்த நல்ல நிகழ்வுகள், இதனை பகிர்ந்து கொண்டு அவ்வளோ அற்புதமாக கொண்டாடுறாங்க. மிகச்சிறந்த நேர்மையாளர், மிகச்சிறந்த மனிதாபிமானம் மிக்க பண்பாளர். அந்த இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்றைக்கி ஊரே சொல்லுது மீன்ஸ் அந்த போலீஸு வாட்ஸ்அப் குழுக்கள் சொல்லுது. சென்னை தான் பேசு. இவர் சென்னை விவேகானந்தா, சென்னை கிறிஸ்டியன் காலேஜினுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டு. இவர் சர்வீஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு ஐ டு இந்தியன் போலீசிங் சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு, ஆங்கில புக்கு எழுதினார். அது ஒரு வகையிலான இவரது ஆட்டோபயோகிராஃபி மாதிரி. மிகச்சிறந்த ஒரு நேர்மையாளர். அவருடைய மறைவுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம், ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பார்த்தோம்னா இவருடைய தற்போதைய வயது 90 வயது. நல்ல ஆரோக்கியமாகவே இருந்தார். போன மாதமாக என்னமோ கூட நம்ம குரூப்பில் போட்டிருந்தாங்க. ஒரு லோக்கல் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு கான்ஸ்டபிள் கூட போகிறாரு, காவேரி மருத்துவமனைக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கு போயிடுறாரு. அவ்வளோ ஆக்டிவாக இருந்தார். இதைத்தான் சொல்கிறது. ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, நல்லா ஆக்டிவாக இருங்க. நல்ல மரணம் வரும். 90 வயசில் மரணம் கொண்டாடப்பட வேண்டிய மரணம் தானே. தானும் சிரமப்படாமல் தன்னால் பிறருக்கும் சிரமம் கொடுக்காமல் போகிறதுன்றது ஒரு அற்புதமான வரம் இல்லை. அந்த வரத்துக்கு சொந்தக்காரர். ஆனால் நீ எப்படி இது கிடைக்கும்னா, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தீர்களோ அதற்கு உங்களுக்கு பிரதிபலனாக இயற்கை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த வகையில் இவரது டிஜிபி திரு வைகுந்த அவர்களுடைய மரணம் கொண்டாடப்படக்கூடிய, நேசிக்கப்படக்கூடிய ஒரு மரணம் தான்.